ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஷர்வினோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நான் சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் தான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை குயிக்காக செஞ்சிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கையில் மசிச்சுட்டு 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், உப்பு, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, தேவைப்பட்ட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கல. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வந்த உடனே கட்லெட் ஷேப்பில் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபிங்கர் ஷேப்பில் கூட பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிவிட்டு நான் அப்படியே தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இன்னமும் கிறிஸ்பாக வேணும்னா நீங்கள் மைதா தண்ணியில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிங்கன்னா அதுவுமே இன்னும் கிறிஸ்பாக இருக்கும். நான் கார்னிஷ்காக மேலே சும்மா இந்த மாதிரி முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தோசை தவாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரித்து எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இது உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.